தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் இங்கே கலந்து கொள்வதைப் போல ஒவ்வொரு மாவட்டத்துடைய வருவாய் மாவட்டத்தினுடைய தலைநகரில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையிலே மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆர்ப்பாட்டம் குறித்து தாவேக அமைச்சரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எந்த அதிமுக, எடப்பாடி அதிமுகவா, அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, அவர் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனையை அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்துகிறார் என்று சொன்னால் அதன் மீது அவர்கள் இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்து. நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? மின்துறை அமைச்சரை சொல்லுகிறீர்கள். அவருக்கு இந்த அரசியல் அனுபவமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியில் அவர் நிலையான ஒரு உறுப்பினராகவே இல்லை. ஒரு கொள்கை இல்லாத மனிதர். எங்கெல்லாம் நிலம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கக்கூடியவர். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வாய்ப்பு தேடி ஓடக்கூடியவர். அவருடைய வரலாறை பாருங்கள். எங்கிருந்து எங்கு ஓடி இருக்கிறார்? எங்களிடத்தில் கூட இருந்தார். நாங்களும் அவருக்கு வேலை கொடுத்தோம். இப்படி பல இடங்களில் சென்றவர். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். பல இடங்களில் சென்றார். இப்பொழுது அங்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவர் போனார், வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் பக்குவத்தோடு ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது இது நாட்டினுடைய பிரச்சனை, கட்சி பிரச்சனை இல்லை. எங்கள் கட்சி எங்ககிட்ட இருக்கு, உனக்கு எதுக்கு அந்த கவலை? நாங்கள் தான் கவலைப்படணும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கவலைப்படுறது என்ன? மக்களை பற்றி கவலைப்படணும். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வாக்களித்து முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உங்களை நம்பி எவ்வளோ பெரிய துறையை கொடுத்துருக்காரு. அடுத்தது அரசின் சார்பாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல வாய்ப்பும் செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்திருக்கிற இந்த நபர் ஏனென்று சொன்னால் இவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவரை ஒரு அமைச்சர் என்று சொல்வது கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கின்ற கேள்வி என்ன, எங்கிருந்து வருகிறது, அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் ஏதேதோ பிளட்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் மின் கட்டணம் வந்து அதிகரிச்சிருக்குது. எல்லாருக்கும் வந்து கடந்த 3 மாதங்களில் இருந்த பில்லை விட இப்போ ரொம்ப பன்மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அது கேட்டபோது தான் அவங்க சொன்னாங்க, கூடுதலாக வந்திருக்க, தவறி வந்திருக்கோம், அடுத்த மாதம் கழிச்சிக்கலாம். இந்த கடன் கொடுத்து கடன் வாங்கும்போது எப்போ கம்மியாக கொடுத்துருக்குன்னா நான் அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு மின்சாரத்துறையை சேர்ந்த ஒரு பயனாளி வந்து இவ்வளோ கூடுதலான கட்டணம் வந்திருக்குன்னா நடவடிக்கை எடுக்கிறோம், எங்கே தவறு நடக்குதுன்னு பார்ப்போம், உடனடியாக உங்களுக்கு அது சீர் செய்து கொடுக்கப்படும் தான் சொல்ல முடியுமா வழிய அடுத்த மாதம் கழிச்சிக்கிறனா எப்படி கழிச்சிக்கிறது? இப்படியாப்பட்டவங்களை எல்லாம் அமைச்சராக போட்டிருக்காரு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வெட்கக்கேடு. தொடர்ச்சியாக இந்த 3 மாதத்துக்குள்ள ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதம் இப்போ சொத்து வரியும் குறைத்திருக்காங்க. எல்லாருமே எல்லா அரசு அலுவலர்களும் கொண்டு சொல்கிறாங்களே, ஊடகங்களுக்கு சொல்கிறாங்களே, 3000 ரூபா கட்டினது இப்போ 24,000 ரூபா வந்துருச்சுன்றாங்களே, 9,000 ரூபா கட்டினது 24,000 ரூபா 3 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்களே, 1,500 ரூபா கட்டினது 4,500 ரூபா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, 3 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் அதிகாரிகள் சொன்னாலும் இது மேலேருந்து வருது, மேலேருந்து சொன்னாங்க நாங்கள் செய்கிறோம், நீங்கள் டைரக்டரை பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டரை பாருங்கள், இப்படி தவிர்க்கிறார்கள். கீழே இருக்கிற அந்த துறையினுடைய அலுவலர்கள் பதில் சொல்ல முடியாத நிலையிலே வருகின்ற பயனாளிகளுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. போராட்டம் நடக்குது. சேலத்தில் வந்து அதிருப்தியில் இருந்து தங்கமணி கலந்துட்டு இருக்காரு. ஆனால் வீரமணியும் நத்த விஸ்வநாதன் கலந்துக்கல. அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீரமணி கலந்துக்கிட்டாரு. வேலுமணியும் நத்த விஸ்வநாதன் தெளிவாக பேசுங்க. கலந்துக்கிட்டவரை விட்டுறீங்களே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தெளிவாக எங்களோட நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். சரி சொல்லுங்க பிரதர். இல்லை
தங்கமணி வந்து சேலம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். ஆனால் வேலுமணியும் நத்த விஸ்வநாதனும் இன்னும் கலந்துக்கல. அவங்க அதிருப்தியில் இருக்காங்களா இல்லை விரைவில் வந்து மனம் மாறி அதிமுக வருவாரா? இல்லை, அவர்கள் நாங்கள் அவரை பற்றி அந்த தலைவர்களை பற்றி நான் எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர் வேலுமணி அவர்களும் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்கிறாங்க. சந்தோஷம். எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்லும்போது அப்போ பொதுச் செயலாளர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும்ல. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டால் இது மாதிரி நாங்கள் பொது வெளியில் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களால் முடியுமா? அப்போது பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்று பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ளாதது என்ன காரணம்? பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா இடத்தில் கூட எதையாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் பயந்துதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக பல்வேறு சோதனைக்கு பின்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்கள் அந்த அமைச்சரவையில் திரு வேலுமணி அவர் இருக்கிறார், திரு தங்கமணி அவர்களும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அருகாமையிலிருந்து அந்த 4 ஆண்டு காலமும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கு இவர்கள் உடனிருந்திருக்கிறார். எல்லா வகையிலும் அவர்கள் பக்கமாக இருந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த 4 ஆண்டு காலம் அவரை ஏற்றுக்கொண்ட திரு வேலுமணி அவர்கள், 4 ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்ட திரு விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் சிலர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்ன சொன்னால் என்ன காரணம்? அப்படி என்றால் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் அவர்களை இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி பொதுவெளியில் கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை கழக நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆணிவேர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய கழக தொண்டர்களும் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த சூழ்நிலையில் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இப்பொழுது அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? நேரடியாக நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நமக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்தி அவர் நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கேவலப்படுத்துவதற்கு யார் காரணம்? தயவு செய்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், என்னோடு இருக்கின்றவர்கள், நானும் உரிய மரியாதை கொடுக்கின்ற அன்பு சகோதரர் வேலுமணி, மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாம் மிக மரியாதையோடு நான் பார்க்கின்றவன், எப்பொழுதும் பார்க்கின்றவன். இனி எந்த சூழ்நிலையில் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணம் ஒருவேளை நிறைவேறினால்தான் அவர்கள் மனது அமைதியாகுமோ என்று சொன்னாலும் கூட அப்பொழுதும் நான் அவர்களை மதித்துக் கொண்டிருப்பேன். தொடர்ந்து தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து முதல்வர் பங்கேற்கக்கூடிய அந்த அரசு நிகழ்ச்சிகளை புது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படுறதில்லை. அது குறிப்பாக வந்து திருச்சி ஆகட்டும், நேற்று முரளிட்ட மாவட்டம் ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்படாமல் அவங்க வெளியேற்றுறாங்க. இது எதை மறைப்பதற்கான இந்த தாவேக அரசு செயல்படுறதுக்கான? மறைப்பதற்காக இல்லை, எதையும் மறைப்பதற்காக இல்லை. ஆணவத்தின் உச்சம். நாம் எவ்வளவு பெரிய தலைவர், நம்ம இவர்களெல்லாம் வந்து கேள்வி கேட்டு இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டுமா? இவர்கள் போட்டால் தான் நம்ம செய்தி வருமா? அது ஆணவத்தின் உச்சம். ஏன் அந்த ஆணவம் வருகிறது என்று சொன்னால் அனுபவமின்மை. சினிமா துறையிலேயே நடித்துக்கொண்டு சினிமாவிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்த காரணத்தினால் அங்கே இருக்கின்ற தயாரிப்பாளரானாலும் சரி, இயக்குநரானாலும் சரி, ஒளிப்பதிவானாலும் சரி, வசன கர்த்தாவானாலும் சரி, இவர் வந்தவுடனே எழுந்து மரியாதை கொடுத்து இவர் சொன்னதெல்லாம் கேட்கிறார் அல்லவா? அதை போலவே ஆட்சிக்கு வந்த பின்பும் நமக்கு அந்த மரியாதை இருக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லதுதான். இவர் நடைமுறை பொறுத்து, நடவடிக்கையை பொறுத்து அந்த மரியாதை கூடும். அந்த நடவடிக்கையை பொறுத்து மரியாதை கீழே இறங்கும். தமிழகத்தில் அதிமுக என்டிஏ கூட்டணி தொடருது சார். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணி இன்று இருக்கா?
உங்களுக்கு என்ன சந்தேகம்? திமுக சமீப காலமாக வந்து பாஜகவோட அதிக நெருக்கம் காட்டுறது ஒரு சூழல் நிலவுகிறது. எங்கே வருது, எங்கே நெருக்கம் காட்டுறாங்க? நேற்று கூட சபாநாயகர் கூப்பிட்ட தேநீர் விருதுல கனிமொழி கலந்துருக்காங்க. கடந்த காலங்கள்லாம் புறக்கணிச்சவங்க கலந்துட்டு இருக்காங்க. ஒரு இணக்கமான சூழலை நோக்கி திமுக நகருதா? அவர் ஆட்சியில் இருந்தால் நேரடியாக எதிர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லாத காரணத்தினால் ஒன்றும் தவறில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றனுடைய அவையினுடைய தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் அதில் கலந்து கொள்வது என்பது தவறு ஒன்றும் இல்லை. அந்த நாடாளுமன்ற தலைவர் கட்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றவர், எந்த கட்சியும் சேராதவர். அப்படி எந்த கட்சியும் சேராத ஒரு தலைவர் தனக்கு கீழே தன்னோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற சக நாடாளுமன்ற உறுப்பினரை அழைக்கின்ற பொழுது அவர் செல்வது என்பது இயல்பு. அது அரசியல் சாயம் பூசுவது என்பது தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த அதிமுக திமுக இரு ஆட்சிகளிலுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்கீங்க, கடன் தள்ளுபடிலாம் செஞ்சிருக்கீங்க. கடந்த தேர்தலில் வந்து தாவேகா வந்து ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க, விவசாய பயிர் கடன் தள்ளுபடி செய்கிறோம், அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரல. ஆனால் அதுக்கு நேர்மாறாக வந்து பழைய பென்ஷன் திட்டமும் கொண்டு வரல, கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த அசூரன்ஸ் பென்ஷன் திட்டத்தையும் கேன்சல் பண்ணி அதுக்கான நிதி ஆதாரத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் அரசு ஊழியர்கள் இந்த அரசு நம்பி வாக்களிச்ச நிலைமை ஏமாற்றத்தில் நிலை போயிருக்கு. அரசு எதை நோக்கி போகுது? எல்லோரையும் இந்த அரசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது. எல்லோரையும் நீங்கள் பாருங்கள், கொடுத்த வாக்குறுதி எது என்று எடுத்தாலும் நீங்கள் அரசு அலுவலர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அரசு அலுவலரை ஏமாற்றி விட்டார்கள். அதே போல விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். குடும்ப பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள், அதையும் நிறைவேற்றவில்லை, குடும்ப பெண்களை ஏமாற்றி விட்டார்கள். மாணவர்களுக்கு, படித்த பட்டதாரி மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவில்லை. அந்த படித்த மாணவர்களை ஏமாற்றி விட்டார்கள். டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், அதுவும் கொடுக்கவில்லை, அதையும் ஏமாற்றி விட்டார்கள். இப்படி எல்லா வகையிலும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒன்று கூட நிறைவேற்றாமல் அரசு அதிகாரிகள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த ஆட்சியின் வாயிலாக இந்த அரசை இந்த முதலமைச்சர் நடத்தவில்லை, இவருடைய கொள்கையின் அடிப்படை நடத்தவில்லை, இவருடைய சிந்தனையின் அடிப்படை நடத்தவில்லை. இவர் இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தேர்தல் வாக்குறுதிகள் என்று சொன்னார், அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முன்னெடுத்து இவர் ஆட்சி நடத்தவில்லை. ஏதோ ஆட்சிக்கு வந்து விட்டார், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் கேட்டுக்கொண்டு அரசு அதிகாரி அரசு அலுவலரை போல காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில் அவர் பார்வைக்கு தெரிகிறார். 5 மணிக்கு மேல் பார்ப்பேன் என்று சொன்னால் மீண்டும் அடுத்த நாள் காலை 9 மணிக்கு தான் தெரிகிறார். யாரையும் சந்திப்பதில்லை. ஒரு முதலமைச்சருக்கு 24 மணி நேரம் பத்தாது. தயவு செய்து அவர் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு இந்த காவிரி பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு நீங்க தொடர்ந்து வலியுறுத்தியே வரீங்க. ஆனா அவங்க அந்த கூட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கல, விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து பேசல, பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளையும் பார்வையிடல. இந்த விஷயத்துல நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் முதல்வருடைய எந்த செயல்கள்? இல்லை, அவர் இது ஒரு கூட்டு முயற்சி. ஏன்னா இது நாட்டினுடைய ஜீவாதார உரிமை. தஞ்சை டெல்டா விவசாயம் பண்ணால் தான் தமிழ்நாடு மக்களுடைய வயிறு நிறையும். அதனால் இவர் கௌரவமெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு அனுபவம் உள்ள தலைவர்களை, ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்திருக்கு, 31 ஆண்டு காலம் ஆட்சி இருந்திருக்கு. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் முழு வழக்கையும் முன்னெடுத்து சென்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்திருக்கிறது, அவர்களுக்கும் இந்த பிரச்சனையில் நல்ல அனுபவம் இருக்கிறது, அவர்களையும் அழைத்து கேட்க வேண்டும். அதையோடு மட்டுமல்லாமல் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் நீண்ட காலமாக அனுபவம் உள்ள உயர் அதிகாரிகள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கேட்டு அழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் திடீரென்று முதலமைச்சராகிவிட்டீர்கள், உங்களுக்கு அனுபவம் பத்தாது. இதில் நீங்கள் எந்த விதமான கூச்சமும் பட தேவையில்லை. நீங்கள் சிறிய வயது, எல்லோரையும் அழைத்தார் என்று சொன்னால் சந்தோஷமாக உங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனையும் சொல்லுவார்கள். நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். பேர் உங்களுக்கு தான் வருகிறது. பேர் என்பதை விட இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஆட்சி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார்.
ஏற்கனவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர்கள் அரசை முன்பு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு அதை நிறைவேற்றாத காரணத்தினால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நானே இங்கே கலந்து கொள்வதைப் போல ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய தலைநகரில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையிலே மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆர்ப்பாட்டம் குறித்து தாவேகா அமைச்சரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எந்த அதிமுக, எடப்பாடி அதிமுகவா, அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, அவர் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனையை அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்துகிறார் என்று சொன்னால் அதன் மீது அவர்கள் இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்து. நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? மின்துறை அமைச்சரை சொல்லுகிறீர்கள். அவருக்கு இந்த அரசியல் அனுபவமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியில் அவர் நிலையான ஒரு உறுப்பினராகவே இல்லை. ஒரு கொள்கை இல்லாத மனிதர். எங்கெல்லாம் நிலம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கக்கூடியவர். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வாய்ப்பு தேடி ஓடக்கூடியவர். அவருடைய வரலாறை பாருங்கள். எங்கிருந்து எங்கு ஓடி இருக்கிறார்? எங்களிடத்தில் கூட இருந்தார். நாங்களும் அவருக்கு வேலை கொடுத்தோம். இப்படி பல இடங்களில் சென்றவர். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். பல இடங்களில் சென்றார். இப்பொழுது அங்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவர் போனார், வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் பக்குவத்தோடு ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது இது நாட்டினுடைய பிரச்சனை, கட்சி பிரச்சனை இல்லை. எங்கள் கட்சி எங்ககிட்ட இருக்கு, உனக்கு எதுக்கு அந்த கவலை? நாங்கள் தான் கவலைப்படணும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கவலைப்படுறது என்ன? மக்களை பற்றி கவலைப்படணும். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வாக்களித்து முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உங்களை நம்பி எவ்வளோ பெரிய துறையை கொடுத்துருக்காரு. அடுத்தது அரசின் சார்பாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல வாய்ப்பும் செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்திருக்கிற இந்த நபர் ஏனென்று சொன்னால் இவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவரை ஒரு அமைச்சர் என்று சொல்வது கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கின்ற கேள்வி என்ன, எங்கிருந்து வருகிறது, அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் ஏதேதோ பிளட்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் மின் கட்டணம் வந்து அதிகரிச்சிருக்குது. எல்லாருக்கும் வந்து கடந்த 3 மாதங்களில் இருந்த பில்லை விட இப்போ ரொம்ப பன்மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அது கேட்டபோது தான் அவங்க சொன்னாங்க, கூடுதலாக வந்திருக்க, தவறி வந்திருக்கோம், அடுத்த மாதம் கழிச்சிக்கலாம். இந்த கடன் கொடுத்து கடன் வாங்கும்போது எப்போ கம்மியாக கொடுத்துருக்குன்னா நான் அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு மின்சாரத்துறையை சேர்ந்த ஒரு பயனாளி வந்து இவ்வளோ கூடுதலான கட்டணம் வந்திருக்குன்னா நடவடிக்கை எடுக்கிறோம், எங்கே தவறு நடக்குதுன்னு பார்ப்போம், உடனடியாக உங்களுக்கு அது சீர் செய்து கொடுக்கப்படும் தான் சொல்ல முடியுமா வழிய அடுத்த மாதம் கழிச்சிக்கன்னா எப்படி கழிச்சிக்கிறது? இப்படியாப்பட்டவங்களை எல்லாம் அமைச்சராக போட்டிருக்காரு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வெட்கக்கேடு. தொடர்ச்சியாக இந்த 3 மாதத்துக்குள்ள ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதம் இப்போ சொத்து வரியும் குறைத்திருக்காங்க. எல்லாருமே எல்லா அரசு அலுவலர்களும் கொண்டு சொல்கிறாங்களே, ஊடகங்களுக்கு சொல்கிறாங்களே, 3000 ரூபா கட்டினது இப்போ 24,000 ரூபா வந்துருச்சுன்றாங்களே, 9,000 ரூபா கட்டினது 24,000 ரூபா, 3 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்களே, 1,500 ரூபா கட்டினது 4,500 ரூபா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, 3 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் அதிகாரிகள் சொன்னாலும் இது மேலேருந்து வருது, மேலேருந்து சொன்னாங்க நாங்கள் செய்கிறோம், நீங்கள் டைரக்டர் பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் பாருங்கள், இப்படி தவிர்க்கிறார்கள். கீழே இருக்கிற அந்த துறையினுடைய அலுவலர்கள் பதில் சொல்ல முடியாத நிலையிலே வருகின்ற பயனாளிகளுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவர்கள்
தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. அதிமுக பொதுச்செயலாளர் அறிவித்தபடி இன்னைக்கு போராட்டம் நடக்குது. சேலத்துல வந்து அதிருப்தியில் இருந்து தங்கமணி கலந்துட்டு இருக்காரு. ஆனா வீரமணியும் நத்த விஸ்வநாதனும் கலந்துக்கல. அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீரமணி கலந்துக்கிட்டாரு. வேலுமணியும் நத்த விஸ்வநாதன் தெளிவாக பேசுங்க. கலந்துக்கிட்டவரை விட்டுறீங்களே. நிறைய கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தெளிவாக எங்களோட நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். சரி சொல்லுங்க பிரதர். இல்ல தங்கமணி வந்து சேலம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். ஆனா வேலுமணியும் நத்த விஸ்வநாதனும் இன்னும் கலந்துக்கல. அவங்க அதிருப்தியில் இருக்காங்களா இல்லை விரைவில் வந்து மனம் மாதிரி அதிமுக வருவாங்க? இல்லை, அவர்கள் நாங்கள் அவரை பற்றி அந்த தலைவர்களை பற்றி நான் எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர் வேலுமணி அவர்களும் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்கிறாங்க. சந்தோஷம். எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்லும்போது அப்போ பொதுச் செயலாளர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும்ல. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டால் இது மாதிரி நாங்கள் பொது வெளியில் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களால் முடியுமா? அப்போது பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்று பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ளாத என்ன காரணம்? பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா இடத்தில் கூட எதையாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் பயந்துதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக பல்வேறு சோதனைக்கு பின்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்கள் அந்த அமைச்சரவையில் திரு வேலுமணி அவர் இருக்கிறார், திரு தங்கமணி அவர்களும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அருகாமையிலிருந்து அந்த 4 ஆண்டு காலமும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கு இவர்கள் உடனிருந்திருக்கிறார். எல்லா வகையிலும் அவர்கள் பக்கமாக இருந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த 4 ஆண்டு காலம் அவரை ஏற்றுக்கொண்ட திரு வேலுமணி அவர்கள், 4 ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்ட திரு விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் சிலர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்ன சொன்னால் என்ன காரணம்? அப்படி என்றால் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் அவர்களை இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி பொதுவெளியில் கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை கழக நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆணிவேர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய கழக தொண்டர்களும் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த சூழ்நிலையில் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இப்பொழுது அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? நேரடியாக நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நமக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்தி அவர் நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கேவலப்படுத்துவதற்கு யார் காரணம்? தயவு செய்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், என்னோடு இருக்கின்றவர்கள், நானும் உரிய மரியாதை கொடுக்கின்ற அன்பு சகோதரர் வேலுமணி, மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாம் மிக மரியாதையோடு நான் பார்க்கின்றவன், எப்பொழுதும் பார்க்கின்றவன். இனி எந்த சூழ்நிலையில் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணம் ஒருவேளை நிறைவேறினால்தான் அவர்கள் மனது அமைதியாகுமோ என்று சொன்னாலும் கூட அப்பொழுதும் நான் அவர்களை மதித்துக் கொண்டிருப்பேன். தொடர்ந்து தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து முதல்வர் பங்கேற்கக்கூடிய அந்த அரசு நிகழ்ச்சிகளை புது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படுறதில்லை. அது குறிப்பாக வந்து திருச்சி ஆகட்டும், நேற்று முரளிட்ட மாவட்டம் ஆகட்டும், ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்படாமல் அவங்க வெளியேற்றுறாங்க. இது எதை மறைப்பதற்கான இந்த தாவேக அரசு செயல்படுறது காரணம்? மறைப்பதற்காக இல்லை, எதையும் மறைப்பதற்காக இல்லை. ஆணவத்தின் உச்சம். நாம் எவ்வளவு பெரிய தலைவர், நம்ம இவர்களெல்லாம் வந்து கேள்வி கேட்டு இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டுமா? இவர்கள் போட்டால் தான் நம்ம செய்தி வருமா? அது ஆணவத்தின் உச்சம். ஏன் அந்த ஆணவம் வருகிறது என்று சொன்னால் அனுபவமின்மை. சினிமா துறையிலேயே நடித்துக்கொண்டு சினிமாவிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்த காரணத்தினால் அங்கே இருக்கின்ற தயாரிப்பாளரானாலும் சரி, இயக்குநரானாலும் சரி, ஒளிப்பதிவானாலும் சரி, வசன கர்த்தாக்கானாலும் சரி, இவர் வந்தவுடனே எழுந்து மரியாதை கொடுத்து இவர் சொன்னதெல்லாம் கேட்கிறார் அல்லவா? அதை போலவே
ஆட்சிக்கு வந்த பின்பும் நமக்கு அந்த மரியாதை இருக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லதுதான். இவர் நடைமுறை பொறுத்து நடவடிக்கையை பொறுத்து அந்த மரியாதை கூடும். அந்த நடவடிக்கையை பொறுத்து மரியாதை கீழே இறங்கும். தமிழகத்தில் அதிமுக என்டிஏ கூட்டணி இன்னும் தொடருது சார். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணி இன்று இருக்கா? உங்களுக்கு என்ன சந்தேகம்? திமுக சமீப காலமாக வந்து பாஜகவோட அதிக நெருக்கம் காட்டுறது ஒரு சூழல் நிலவுகிறது. எங்கே வருது? எங்கே நெருக்கம் காட்டுறாங்க? நேற்று கூட சபாநாயகர் கூப்பிட்ட தேநீர் விருந்தில் கனிமொழி கலந்துருக்காங்க. கடந்த காலங்கள்லாம் புறக்கணிச்சவங்க கலந்துட்டு இருக்காங்க. ஒரு இணக்கமான சூழலை நோக்கி திமுக நகருதா? அவர் ஆட்சியில் இருந்தால் நேரடியாக எதிர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லாத காரணத்தினால் ஒன்றும் தவறில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றனுடைய அவையினுடைய தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் அதில் கலந்து கொள்வது என்பது தவறு ஒன்றும் இல்லை. அந்த நாடாளுமன்ற தலைவர் கட்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றவர், எந்த கட்சியும் சேராதவர். அப்படி எந்த கட்சியும் சேராத ஒரு தலைவர் தனக்கு கீழே தன்னோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற சக நாடாளுமன்ற உறுப்பினரை அழைக்கின்ற பொழுது அவர் செல்வது என்பது இயல்பு. அது அரசியல் சாயம் பூசுவது என்பது தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த அதிமுக திமுக இரு ஆட்சிகளிலுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்கீங்க, கடன் தள்ளுபடிலாம் செஞ்சுருக்கீங்க. கடந்த தேர்தலில் வந்து தாவேகா வந்து ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க, விவசாய பயிர்கடன் தள்ளுபடி செய்கிறோம், அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக வந்து பழைய பென்ஷன் திட்டமும் கொண்டு வரல. கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த அசூரன்ஸ் பென்ஷன் திட்டத்தையும் கேன்சல் பண்ணி அதுக்கான நிதி ஆதாரத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் அரசு ஊழியர்கள் இந்த அரசு நம்பி வாக்களிச்ச நிலைமை ஏமாற்றத்தில் நிலை போயிருக்கு. அரசு எதை நோக்கி போகுது? எல்லோரையும் இந்த அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எல்லோரையும் நீங்கள் பாருங்கள், கொடுத்த வாக்குறுதி எது என்று சேர்த்தாலும் நீங்கள் அரசு அலுவலர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அரசு அலுவலரை ஏமாற்றிவிட்டார்கள். அதே போல விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, விவசாயிகளை ஏமாற்றிவிட்டார்கள். குடும்ப பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள், அதையும் நிறைவேற்றவில்லை, குடும்ப பெண்களை ஏமாற்றிவிட்டார்கள். மாணவர்களுக்கு படித்த பட்டதாரி மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவில்லை. அந்த படித்த மாணவர்களை ஏமாற்றிவிட்டார்கள். டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், அதுவும் கொடுக்கவில்லை, அதையும் ஏமாற்றிவிட்டார்கள். இப்படி எல்லா வகையிலும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒன்று கூட நிறைவேற்றாமல் அரசு அதிகாரிகள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த ஆட்சியின் வாயிலாக இந்த அரசை இந்த முதலமைச்சர் நடத்தவில்லை, இவருடைய கொள்கையின் அடிப்படை நடத்தவில்லை, இவருடைய சிந்தனையின் அடிப்படை நடத்தவில்லை. இவர் இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தேர்தல் வாக்குறுதிகள் என்று சொன்னார், அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முன்னெடுத்து இவர் ஆட்சி நடத்தவில்லை. ஏதோ ஆட்சிக்கு வந்து விட்டார், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் கேட்டுக்கொண்டு அரசு அதிகாரி அரசு அலுவலரை போல காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில் அவர் பார்வைக்கு தெரிகிறார். 5 மணிக்கு மேல் பார்ப்பீர் என்று சொன்னால் மீண்டும் அடுத்த நாள் காலை 9 மணிக்கு தான் தெரிகிறார். யாரையும் சந்திப்பதில்லை. ஒரு முதலமைச்சருக்கு 24 மணி நேரம் பத்தாது. தயவு செய்து அவர் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு இந்த காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியே வரீங்க. ஆனால் அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கல, விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து பேசலை, பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளையும் பார்வையிடலை. இந்த விஷயத்தில் நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் முதல்வருடைய எந்த செயல்கள்? இல்லை, அவர் இது ஒரு கூட்டு முயற்சி. ஏன்னா இது நாட்டினுடைய ஜீவாதார உரிமை. தஞ்சை டெல்டா விவசாய மண்ணாக தான் தமிழ்நாடு மக்களுடைய வயிறு நிறையும். அதனால் இவர் கௌரவமெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு அனுபவம் உள்ள தலைவர்களை ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்திருக்கு, 31 ஆண்டு காலம் ஆட்சி இருந்திருக்குது. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் முழு வழக்கையும் முன்னெடுத்து சென்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்திருக்கிறது, அவர்களுக்கும் இந்த பிரச்சனையில் நல்ல அனுபவம் இருக்கிறது, அவர்களையும் அழைத்து கேட்க வேண்டும். அதையோடு மட்டுமல்லாமல் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் நீண்ட காலமாக அனுபவம் உள்ள உயர் அதிகாரிகள் பொறியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கேட்டு அழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் திடீரென்று முதலமைச்சராகிவிட்டீர்கள், உங்களுக்கு அனுபவம் பத்தாது. இதில் நீங்கள் எந்த விதமான கூச்சமும் பட தேவையில்லை. நீங்கள் சிறிய வயது, எல்லோரையும் அழைத்தார் என்று சொன்னால் சந்தோஷமாக உங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனையும் சொல்லுவார்கள். நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், பேர் உங்களுக்கு தான் வருகிறது.
பேர் என்பதை விட இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஆட்சி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார்.